அப்படியே திரும்பி போயிடலாமான்ட்டு. அவ்வளோதான், இதோட எண்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்டு இருக்குது. செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஹைதராபாத் தார்ச்சாலை அமைக்க வேண்டும். இந்த இடத்துக்கு வந்து தார்ச்சாலை அமைக்க வேண்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ரைடர். ISD எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எப்படி இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போகிறோம்னாக்கா அங்குத்தி சுனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த விசிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடம் வந்து ஊத்தங்கரை சைடு இருக்குது. இப்போ நான் இந்த விளாக் இந்த இடத்துல நான் எடுக்கிறேன்னாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பைக்கர்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து சேலம் பைபாஸ். ஸோ இந்த இடம் எதுக்காகனாக்கா இந்த இடத்துல வந்து பைக்கர்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, என் விளாக் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என் சேனலில் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல தான் எனக்கான அந்த சின்ன சின்ன ஆசைகள் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நாம் நினச்ச அளவில் ஒரு கொஞ்சம் முயற்சியில் இருக்கிறோம். ஸோ இன்னும் ஒன்றும் இல்லை, நம்ம முயற்சி பண்ணோன்னாக்கா எந்த ஒரு விஷயமும் இந்த முயற்சி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னும் பெரிய பெரிய முயற்சிகள் இருக்குது. அதுவும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைவேற்றிக்கிறேன். வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ரைடர். ஹாய். இப்போ மறுபடியும் ஏன் பேசுகிறேன்னாக்கா, முன்ன பேசுனது வந்து அவுட் சைடு நாய்ஸ் வந்து வண்டிங்க போகிறதெல்லாம் சவுண்டு இருந்துச்சு. இப்போ நான் பேசுகிறது வந்து இந்த மைக் பற்றி நான் ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ரிவ்யூ தான் இது. இந்த மைக் எப்படின்னாக்கா, நம்ம நின்று ஒரு இடத்துல பேசணுன்னாக்கா கரெக்டாக இந்த வாய்ஸ், நம்ம வாய்ஸ் மட்டும்தான் இதில் கேட்ச் ஆகும். மற்ற வாய்ஸ் எதுவும் அதில் ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து அங்குத்தி சுனை ஊத்தங்கரை சைடில் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயின்னுக்கிறோம். அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் பேர் வந்து ஃப்ரீடம் ரைடர். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தோன்னாக்கா திருவண்ணாமலை ரோடுல வந்திருந்தோம். திருவண்ணாமலைனாக்கா நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து திருவண்ணாமலை பைபாஸ் போகிறதுக்கான வழி இது. அந்த வழியில் வந்து ஜெகதேவி கிட்ட வந்திருக்குறோம். இப்போ நான் ஜெகதேவி கிட்ட வந்து இங்கே ஒரு தர்கா ஒன்று இருக்குது. தர்காவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊத்தங்கரை இருக்குது. அந்த ஊத்தங்கரைகிட்ட போய் நான் உங்களுக்கு விளாக் பண்ணுறேன். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இந்த ஜெகதேவிக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த தர்காவை பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஜெகதேவி வந்தீங்கன்னாக்கா, இந்த ஜெகதேவி வழியாக வந்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு தர்கா இருக்குது. இந்த தர்காவை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இந்த தர்காவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சப்போஸ் யாராவது வந்தீங்கன்னாக்கா, இல்லை நாங்கள் பார்த்துன்னு ஏற்கனோன்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வந்து வனப்பகுதிக்குள்ளே இருக்கிறோம். இந்த வனப்பகுதினாவே இந்த ஒரு சின்னதாக ஒரு காட்டுப்பகுதி இது. இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இது வந்து கொஞ்சம் காட்டுப்பகுதி தான். இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம ஊத்தங்கரை போகிறது வந்து 31 கிலோமீட்டர் இருக்குது. 31 கிலோமீட்டர் தான் இன்னும் ஊத்தங்கரைக்கு. இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலைக்கு இந்த சைடு போகணுன்ட்டு கோயம்புத்தூர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து அங்குத்தி சுனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இந்த மலைக்கு இந்த சைடு தான் அந்த லொக்கேட் ஆகிருக்கு அந்த ஃபால்ஸ். இப்போ இந்த வழியில் வந்து நாம் வந்து ரைட் சைடு போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அங்குத்தி சுனை கிட்ட வந்துட்டோம். ஸோ ரூட்டு பார்த்திங்கனாக்கா இதுதான். ரூட்டுக்கு தேடி கண்டி போடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. எது எந்த வழியாக போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. கூகுள் மேப் வேறு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு சுற்ற வைக்குது. அங்குத்தி சுனைனா? அங்குத்தி சுனை.
இன்னும் போகணுமாண்ணா? சரி, தேங்க்ஸ்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கோவிந்த்பூருக்கு வந்து லொக்கேட் ஆகிட்டோம். ஸோ இந்த கோவிந்த்பூர்லேருந்து இப்போ நம்ம ரைட் எடுத்தோம்னாக்கா அங்குத்தி சுனை ஃபால்ஸ் வரும். அதுக்கான ரூட்டு பார்த்துக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சுங்க. இந்த இடத்துக்கு வந்து சேர்த்துக்கு 2 மணி ஆயிடுச்சு. ஏன்னா ரோடெல்லாம் அப்படியே கூகுள் மேப் வேறு எடுத்துன்னு போய் 1 ஹவர் சுற்றி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அண்ணாட்டெல்லாம் கேட்டு கோவிந்த்பூருக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இப்போ அங்குத்தி சுனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட் வழியாக போயிருக்கிறோம். ஒரு வழி அங்குத்தி சுனைக்கான இடத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்டு இருப்பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த ரைட் சைடு போகணும். வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். வழி பாருங்கள் எப்படி இருக்கும். இந்த ஊர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. காமம் தானே. எப்படி இப்போ நம்ம வந்து கிட்ட நெருங்கிட்டோம். அங்குத்தி சுனைக்கான வழி இது தான். உள்ளே போகலாமாண்ணா? எவ்வளோ ரூபாங்கண்ணா? ஆண்ணா, ஆளுங்க இருக்காங்களாண்ணா? சரிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. டிக்கெட் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு 2 வீலர் வந்து 20 ரூபா, ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா, ரெண்டும் சேர்த்து 30 ரூபா ஆச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்குள்ளெல்லாம் வெளியே வந்துடணுமா. உள்ள பார்க்கிங் இருக்காண்ணா? சரிண்ணா. ஸோ ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம். வரும்போதே எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, அப்படியே திரும்பி போயிடலாமான்ட்டு. ஸோ இன்னொன்று என்னன்னாக்கா நம்ம வந்துட்டோம் பார்க்கணும், ஸோ விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ வந்துட்டோம். ஏன்னா அவ்வளோ அலையாக வச்சிருச்சிங்க இந்த ரோடு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:30 ஆயிடுச்சு டைமு. ஃபோனில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் நேரில் பார்த்தோன்னா ரொம்ப லாங்காக இருக்குது வழியெல்லாம். அதுவும் இல்லாமல் கூகுள் மேப் வேறு சுற்ற விட்ருச்சு. அதில் வேறு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இடமே பயங்கரமாக தான் இருக்குது. எப்படி என்னால் இந்த vlog பார்த்திங்கனாக்கா இந்த ரோடு தான் அவ்வளோ அழகாக இருக்குது. ரோடு பார்த்திங்கனாக்கா ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி இந்த vlog கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் ரோடெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வழியில் பார்த்திங்கனாக்கா ஆளுங்களே யாரும் இல்லை. இப்போ இருக்கிறாங்க பாருங்கள் ஆளுங்க நடந்து போயின்னுக்குறாங்க. எப்படி கிட்ட வந்துட்டோம் அங்குத்தி சுனை ஃபால்ஸ் கிட்டே. அவ்வளோதாங்க. இது வந்து பார்க்கிங் ஏரியாவும் கார் அண்ட் பைக்ஸ் இங்கே வந்தீங்கன்னாக்கா இந்த சைடு பார்க் பண்ணிட்டு இதுதான் வழி. இந்த வழியாக தான் நடந்து போகணுமா. நாம் ஒரு பிஸ்கெட் ஒன்று வாங்கணும். ஸோ அது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கிறாங்க, அப்புறம் இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க பாருங்கள். எப்படி ஒரு வழியாக நம்ம வந்து அங்குத்தி சுனை ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இந்த ரோடும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே முன்னாடி வந்து வண்டி பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகணும். இந்த ரோடும் பார்த்திங்கனாக்கா நல்லா தான் இருக்குது.
நடந்து போகிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுங்க கம்மியாக தான் இருக்கிறாங்க. இந்த வழியாக போனோம்னாக்கா ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஒரு வேளை ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அவ்வளோதான், இதோட எண்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்டு இருக்குது. கிளியரன்ஸ் சொல்லவும் தெரில, இதில் தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம அண்ணா பார்த்தீங்கன்னா அங்கே குளிச்சுருக்கிறாங்க. யார் யாருண்ணா வந்திருந்தா? எல்லாருமே ஹைதராபாத்ண்ணா. ஹைதராபாத். ஆ 1 2 3 நாம் இங்கே வந்ததுக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஸோ அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறாங்க. அவங்களும் நம்ம கிருஷ்ணகிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்குத்தி சுனைக்கு வந்துட்டோம். ஸோ வந்தது என்னன்னாக்கா ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ ஃபால்ஸ் அவ்வளோ அழகாக தான் இருக்குது. ஆனால் என்னால் குளிக்க தான் முடியாது. ஃபால்ஸ் முன்னாடி இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சுனை மேலே இருக்குது, இது சின்னஸாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. இதுதான் கடைசி சுனை. இது லாஸ்ட். இது ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்து குளிக்கணும். ஸோ வழி இதுதான். இந்த வழியாக போனோன்னாக்கா மேலே ஒரு சுனை, இங்கே ஒரு கீழே ஒரு சுனை இருக்குது. மொத்தம் ஒரு 3 இல்லைன்னா 4 கிட்ட இருக்கும், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் விளையாடுற மாதிரி ஃபேமிலி வந்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கும். அவ்வளோதான், மற்றபடியெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பாதைங்க அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி இதுக்குள்ளே போகணுன்னாக்கா அந்த வழி இல்லை. ஸோ இந்த வழியை சுற்றின்னு தான் வரணும். இந்த வழியாக வந்தீங்கன்னாக்கா இந்த பாதை ஒன்று இருப்பாருங்க, இரும்பு பாதை. இது இன்னும் ரெடி பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இடமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இந்த வழி பார்த்திங்கனாக்கா இன்னும் ஓப்பன் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம அங்குத்தி சுனை போய் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ சின்னதாக ஒரு பூங்கா ஒன்று இருக்குது. அந்த பூங்கா பார்த்திங்கனாக்கா ஆளுங்க பராமரிச்சுட்டுருக்குறாங்க. பார்த்திங்கனாக்கா இந்த செங்கல் இருக்கு இல்லையா, செங்கல், அதுக்கப்புறம் இந்த கல் அதெல்லாம் போட்டு அந்த பாதை அவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த இடத்த ஆளுங்க அவ்வளோ அழகாக பராமரிச்சுருக்குறாங்க. ஸோ செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வச்சுருக்குறாங்க. நான் சொன்னேன் இல்லையா பாதை, அந்த பாதை பாருங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு ஒன்று இருக்குது. பார்க்குறதுக்கு உண்மையான பாம்பு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வரைஞ்சி வச்சுருக்குறாங்க, கல்லில் செஞ்சுன்னுக்கிறது.
இடமே அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்த கொஞ்சம் பார்த்து பராமரித்து அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடந்து நாம் அவங்க செய்கிற அந்த வேலைக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க சொல்கிறது அந்த வார்த்தைக்காக மரியாதை கொடுத்து நாம் போயிடணுங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த அழகு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு குப்பை கோலம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் வந்தோமா சுற்றி பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி கேட்டு போயிடணும். ஸோ அப்போ தான் இந்த இடமும் அவ்வளோ அழகாக இருக்கும். எவ்வளோ நீட்னஸாக இருக்குது பாருங்கள். எப்படி இந்த விளாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இருந்தீங்கன்னா மறக்காமல் குப்பை குளம்லாம் எதுவும் போடாமல் இருங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுருங்க. இந்த இடம் எப்பத்துலேருந்து இருக்கா? 1 year ஆகுது. அதில் 3 வருஷம் அதுதான் கட்டிங்க. இது ரெடியானதாப்பா? ஆமாங்க்கா. இது ரெடியானதுலாம் இன்னும் 1 வருஷமா இருக்குது. டூரிஸ்ட் ஏரியா தான் போட்டு தான் அனுப்பிச்சுக்கிறாங்கண்ணா. கிருஷ்ணகிரிண்ணா. கிருஷ்ணகிரி. இப்போ இந்த எப்போ கூட்டம் வரணும்? அமாவாசை. இன்னைக்கு அமாவாசை அமாவாசை. இந்த ஆளுங்க கூட்டம் இருந்தாங்கனாக்கா அங்கே கேட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டு தான் இங்கே வரணும். ஆமாம் ஆமாம். அன்னைக்கு மட்டும் மற்ற நாள்லாம் இல்லை. போட்டோ பேசுகிறதெல்லாம் இதில் ரெக்கார்ட் ஆகும். ஆகட்டும் ஆகட்டும். ஒன்றும் இல்லையா? இப்போ எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறேன்? யூடியூப்பில் போடுறேன். யூடியூப்பில் போடுறேன். போடு. இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து கூட்டம் அப்போ தான் ஜாஸ்தியாக இருக்கும். லட்சக்கணக்கான கூட்டம். சரி. இப்போ இடம் வந்து இந்த 1 வருஷம் தான் ரெடியாக இருக்குது. ரெடியாகின்னு இருக்குது புதுசாக. இங்கே யானை புலி அதெல்லாம் இருக்கானா இல்லை சும்மா போட்டு வச்சுக்கிறதானது? மான் இருக்குது, மான், பன்னி, எருமை இருக்குது, சிறுத்தை, யானைலாம். யானை மட்டும் இல்லை, மற்றது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஆளுங்க செஞ்சது அண்ணா இது? ஆமாம் ஆமாம். வேணும்ன்றேன். தாச்சாலை அமைக்க வேண்டும். இந்த இடத்துக்கு வந்து தார்ச்சாலை அமைக்க வேண்டும். அங்கத்தி ஜோனை. அங்கத்து கெடகானூர். கெடகானூர் அங்கத்தி ஜோனை அடிவாரம். தார் சாலை வந்து இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். மக்களுக்கு வந்து போக்குவரத்து பாதிக்குது. முறை கல்தரையாக தான் இருக்குது. ஆமாண்ணா, வரும்போது பார்த்தோம். அதனால ரூட்டு வந்து ரூட்டுக்கு தான் வர ஜனங்கள்லாம் கேட்டுனுக்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், வழி சரியில்லை, டோக்கன் போடுறீங்களே, ரோட்டு வசதி ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்டுனுக்குறாங்க. சரி. அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தோம்னாக்கா இந்த குப்பைலாம் போடாமல் இருக்கணும். சுத்தமாக பார்த்துக்கணும். சாப்பிட்டியா அதை எடுத்து குப்பை எங்கேயாவது குப்பை தொட்டி இருந்துச்சுன்னா அதில் போட்டுருணும். அப்புறம் இந்த சரக்கு கறக்கு எதுவும் தரக்கூடாது. வெளியே சாப்பிட்டு வந்துடணும். வெளியே சாப்பிட்றாங்க, என்ன பண்ணுறாங்க, உள்ள வந்து அனுமதி இல்லை. சரிண்ணா. வந்து சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்த எப்படி இருக்கோ நீட்டாக வச்சுக்கணும். ஒரு ஜோடியே வருதா, ஒரு காதல் ஜோடி, அதெல்லாம் இல்லை 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 அதுவும் அவங்களும் வராங்க தானே. ஆமாம். நேரத்தில் இந்த காட்டுக்கு தீ வைக்கிறது அது இது இருக்கக்கூடாது. முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஊஞ்சலில் ஆடினுக்கிறாங்க. இதெல்லாம் நான்லாம் வந்தது பின்னாடி தான், நம்பர்லேருந்து வரேன். நம்பர்லேருந்து வந்த பின்னாடி தான் அந்த உள்ளே அந்த மாதிரி இருக்குது. அக்கா மிலிட்ரி அண்ணாவா? அண்ணா வந்து மிலிட்ரி அண்ணாவா? இவ்வளோ நேரம் தெரில. எக்ஸ் சர்வீஸ். சரிண்ணா. சரிண்ணா, இன்னும் ஏதாவது இருக்கா? அதுண்ணா ரோடு வசதி, மின்சார வசதி இருந்தால் இன்னும் பெட்டர் தான். மின்சாரம், ரோட்டு வசதி மெயின். சரிண்ணா. தார் ரோடு, 2 இடத்துல பாளையம்.
இந்த ஓடையில் பாளையம் கட்டினா நல்லாயிருக்கும். இங்கே முன்னாடி தானே? இதுவும் அதுவும். சரி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அனுப்பிச்சி விடு. சரிண்ணா. சரிண்ணா, போய்ட்டு வரேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணாட்ட பேசினதில் வந்து அவங்க ரோடும் அப்புறம் கரண்ட் வசதியும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு வந்து பாலம் ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துக்கு வந்து. ஏன்னா இப்போ வந்து தண்ணி இல்லாதனால இந்த இடத்துல வந்து அவ்வளோ தண்ணி இது தெரில. சப்போஸ் இந்த தண்ணி இருந்துச்சுனாக்கா இந்த இடத்துல வரத்துக்கான வழி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஒரு பாலம் ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அங்குத்தி சுனை அப்படின்ற இந்த கிராமத்துக்கு பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு பாலம் ஒன்று போட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அண்ணா. ஆனால் இடமும் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே என்னன்னாக்கா கரண்ட் வசதி இல்லை, அப்புறம் ரோடு வசதி அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அண்ணாவுக்கு. ஸோ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அங்குத்தி சுனையில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ இப்படி இந்த இடத்த விட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. ஸோ அண்ணா என்ன சொன்னாங்கனாக்கா ரோடு அப்புறம் கரண்ட்டு அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்னொரு வந்து பாலம் ஒன்று அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க. அந்த பாலம் கட்டினாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ பார்க்கலாம், இன்னொரு வாட்டி வந்தோம்னாக்கா இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து தண்ணி இல்லாதனால வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தண்ணி இருக்கும்போது வந்தோம்னாக்கா இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு அண்ணா சொன்னாங்க. ஸோ பார்ப்போம். சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் ஃபேமிலியோடு வரலாம், ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ பரவாயில்லைங்க. ஆனால் அண்ணா என்ன சொன்னாங்கன்னாக்கா ரோடு தான் கொஞ்சம் இதாக இருக்குது, ரோடு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரோடு ப்ளஸ் அப்புறம் இந்த கரண்ட் இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, இல்லை சோலோவாக இருந்தாலும் சரி, இல்லை கப்புள்ஸ் வந்தாலும் சரி, இடத்த வந்து அவங்க சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றவங்க அது வந்து சொன்னாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த நம்ம வந்து க்ளீனாக தான் வச்சுக்கணும். வீடியோ எடுத்துன்னு ஒரு 5 பேர் இருந்தாங்க, குளிச்சுருந்தாங்க. அவங்க வந்து நம்ம ஊர் தான் கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிருஷ்ணகிரி தான் நாங்களும் அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து நம்ம அங்குத்தி சுனையில் வந்து நாங்கள் போனோம் இல்லையா, அங்கே ஒரு 5 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அங்கே அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ கிடைச்சாங்க. ஸோ அந்த 5 பேருக்கு வந்து வர வழியில் தான் நம்ம பார்த்தோம். இப்போ எங்கே அந்த 5 பேர்னாக்கா நமக்கு முன்னாடி தான் போயின்னுக்குறாங்க. ஸோ இருங்க அந்த காமிக்கிறேன். இதோ நமக்கு முன்னாடி போயின்னுக்குறாங்க பாருங்கள். ஸோ அவங்க 2 பேர் பார்த்தோம். ஸோ இன்னொரு 3 பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து முன்னாடி போயிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு டனல் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதோ நம்ம வந்துட்டோம் பாருங்கள். இவங்க சரி, அவங்க நம்ம அங்குத்தி சுனையில் பார்த்த ஒரு 5 பேருங்க. இப்போ நம்ம 3 பேரை பார்த்தோம், பின்னாடி ஒரு 2 பேர் இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டோம். ஸோ நம்ம அங்குத்தி சுனை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரோடும் அவ்வளோ ஏகப்பட்ட ரோடு மாறி போயிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து விளாக் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் போட்டுக்கோங்க.